எத்தனை பேருக்கு தனிமையை ஃபீல் பண்ணியிருக்கீங்க? சிஸ்டர் நீங்கள் தனிமையை ஃபீல் பண்ணிங்களா? அப்புறம் சூப்பராக. வேறு யார் தனிமையை உண்மையாக சொல்லணும்? கல்யாணம் ஆகி புருஷன் பொண்டாட்டி குழந்தைங்க இருந்தாலும் என்ன பண்ணியிருக்காங்க? எல்லாருக்குமே அது நடக்கும். தனிமையை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஏன் நம்ம தனிமையை ஃபீல் பண்ணுறோம்? ஏன்னா நம்ம வெளியில் ஆட்களை தேடுறோம். நீ என்ன பண்ணு, கொஞ்சம் உனக்குள்ளே இறங்கி பார்த்தீங்கன்னா 3 பேர் நின்று இருக்காங்க உனக்குள்ளே. ஒரு 3 பேர் உன் கூட இருக்கும்போது யாராவது தனிமையை ஃபீல் பண்ண முடியுமா? கூட இருக்கும்போதே ஃபீல் பண்ண முடியாது பிரதர். உனக்குள்ளே உக்காந்துருக்காங்க 3 பேர், பிதா, குமாரன், இப்போ தனிமையை நீ ஃபீல் பண்ணவே. ஸோ தனிமையை நம்ம ஏன் ஃபீல் பண்ணுறோம்? எல்லாத்தையும் நம்ம வெளியில் தேடிட்டு இருக்கோம். கொஞ்சம் டீப் டைவ் என்ன பண்ணு, உனக்குள்ளே குதிச்சு பாரு, உனக்குள்ளே இறங்கி பாரு. எங்கே இருக்கிறாங்க அவங்க? இங்கே இருக்கிறாங்க பிரதர். ஆல்ரெடி இங்கே வாசம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இனிமே வாசம் செய்வார். வாசம் செய்ய நீ அலோ பண்ணு. இதெல்லாம் நம்ம சொல்ல. இப்போ இந்த மெடிடேஷன் எதுக்கு பண்ணுறோம் சொல்லுங்களேன்? எதுக்கு தியானம் பண்ண சொல்லணும்? அவர்கிட்ட இன்னும் போக, அவரை நெருங்கி போக அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணுவோம், புரிஞ்சுப்போம். அவர்கிட்ட சேர்றதுக்கு தியானம் தேவையே. ஏன்னா ஆல்ரெடி இட் இஸ் ஃபினிஷ்ட். அதை நீ உன்னால் என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. மெடிடேஷன் என்பது உனக்குள் இருக்கிற தேவனை நீ அறிகிற அறிவை நீ பெற்றுக்கொள்ளணுன்றதுக்கு தான் என்ன தேவை, தியானம் தேவை. ஸோ உனக்குள்ளே எல்லாமே ஆல்ரெடி இருக்குது பிரதர். எத்தனை பேருக்கு புரியுது? அதை நீ அறிந்து கொள்ளணும். ஸோ 3 பேர் ஒருத்தர் உள்ளே இருக்கும்போது உங்களுக்கு தனிமையாக நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, உணர மாட்டீங்கல்ல, உணர முடியாது.